எம்பெருமானி ஆத்மபந்துக்களே, ராமானுஜ சரணோ சரணம் பிரவத்தே ஸ்ரீமதே ராமானுஜா. ராமானுஜரின் வரலாற்று மகிமையை பார்க்கிறோம். திருமணம் செய்ய நிச்சயித்துள்ளேன் என்று கூற, தாங்களே உடனே தஞ்சம்மாளை அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு பணிகள் இடைஞ்சல் தராவிட்டால் நீங்களும் வாருங்கள். இங்கு உங்கள் அத்தை தனியாக திருமண வேலை செய்ய கஷ்டப்படுகிறாள். தஞ்சாவை அனுப்பினால் வேலைகளை பகிர்ந்து கொள்ள வசதியாக இருக்கும். மீண்டும் க்ஷேமம் வேண்டுகிறேன். இக்கடிதத்துடன் அந்த பெரியவர் ராமானுஜர் வீட்டுக்கு திரும்பி போனார். ஐயா, வீட்டில் யார் இருக்கிறீர்கள் என்றார். தஞ்சம்பாள் எட்டி பார்த்தாள். அம்மா, தங்களை பார்க்கத்தான் வந்தேன். உங்கள் தகப்பனார் உங்களை கணவருக்கு கடிதம் கொடுத்து உள்ளார் என்றார். பெண்ணு வீட்டிலிருந்து ஒரு பேசினாலோ கடிதம் போட்டாலோ பெண்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். தஞ்சம்மாளுக்கும் அப்படிதான் இருந்தது. அவள் வானத்துக்கும் பூமிக்குமாய் குதிக்காத குறைதான். இப்போது பார்த்து, இந்த மனுஷன் எங்கே போயிட்டார்? ஏற்கனவே கோபிச்சுட்டு போனால் எப்போ வருவாரோ என்றால் பிறந்த வீட்டிலிருந்து வந்தவரை உபசரிக்க தொடங்கினாள். அவரை குளிக்க சொன்னால் அவளை தண்ணீரை கொண்டு வைத்தாள். சற்று முன்பு பிச்சை கேட்டை உதாசீனப்படுத்திய அதே கைகள் இப்போது பலகாரத்துடன் வந்து சங்கோஷம் இல்லாமல் சாப்பிடுங்கோ அவர் இப்போ வந்துடுவார் என்று உபசரித்தாள். சமயம் பார்த்து ராமானுஜன் வீட்டுக்கு வந்தார். அவள் அவசரமாக கடிதத்தை அவர் கையில் கொடுத்தால் அவர் படிப்பது போல் நடித்தார். தஞ்சாவூர் தங்கைக்கு கல்யாணமாம். மாமா கடிதம் எழுதியிருக்கார். உன்னை ஒத்தாசைக்கு வர சொல்லியிருக்கார். நீ போயிட்டு வா, எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது. இவர் கூட உன் வீட்டுக்கு போ, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். ஆத்துமாவி மாமாவுக்கு என் மரியாதை தெரிவிச்சிரு என்றார். அவளுக்கு சந்தோஷம் தாங்கள். உடனே மின்னல் வேகத்தில் ஜரை முடிந்தால் படபடவென புதுப்படையை கட்டிக்கொண்டு மாறினாள். கணவரின் காலில் விழுந்து ஆசி பெற்றாள். அதுதான் அவளிடம் வந்து கிடைக்கும் கடைசி ஆசை என்பதை அவள் உணரவில்லை. அவள் கிளம்பிவிட்டால் ராமானுஜன் வீட்டில் இருந்து வெளியேறினார். நேராக வரதராஜ பெருமாள் கோயில் நோக்கி நடந்தார். பெருமாளே, இன்று முதல் நான் உனக்கு தொண்டன், இல்லறத்தை திறந்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள் என்றார். பின்பு வரதராஜன் பாதத்தில் வைக்கப்பட்டிருந்த காவித்துண்டு ஒன்றை எடுத்துக்கொண்டு கோயிலில் குளத்தில் குளித்தார். யாகுண்ணம் எழுப்பி தீ மூட்டினார். பணம் வேண்டாம், பெண் வேண்டாம், நீ மட்டுமே வேண்டும் என வேண்டினார். இவற்றை துறப்பது சத்தியம்தான் என்று சத்தியம் செய்தார். இதன் பிறகு கோயிலே தங்கிவிட்டார். ராமானுஜர் துறவியானது குறித்து ஊரில் எல்லோரும் ஒவ்வொரு மாதம் பேசினார்கள். இந்த பையன் நல்ல அழகன், இவன் மனைவி அழகி, அப்படி இருக்க இவர் ஏன் இப்படி ஆகிவிட்டார்? இவர் தேஜஸ் பற்றி பேசினார்கள். அவளை பார்க்க நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்தது. ராமானுஜரின் தாசரதி என்ற சீடனும் அங்கே சீடனானான். அடுத்து ஞாபகசக்திக்கு சொந்தக்காரன குரநாதர் சீடனானார். இவரை குரத்தாழ்வார் என்பவர். ஒருமுறை ஒன்றை கேட்டால் போதும் அப்படியே திரும்பி சொல்லும் சக்தி படைத்தவர் இவர்கள் ராமானுஜரை சொல்வதை சிறமேல் மேற்று காரியங்களை செய்து வந்தனர். இப்படி இருக்க வரதராஜ பெருமாள் ஒரு அற்புதத்தை எடுத்து காட்டினார். ஒரே காலத்தில் ராமானுஜரை காசிக்கு அழைத்து சென்று அதை கொலை செய்ய முயன்றவர் அவரது குருவான யாதவ பிரகாசர் ராமானுஜருக்கு அவ்வளவு துரோகம் செய்த நாளில் இருந்து மன அமைதியில்லாமல் இருந்தார். தன் மகனின் நிலையை புரிந்து கொண்ட அவர் தாய் ஒரு நாள் கோயிலுக்கு வந்தார். ராமானுஜன் ஒளிபிருந்த முகம் அந்த பொம்மையார் இருந்தது. தன் மகன் இவருக்கு சீரராகிவிட்டால் மீண்டும் பழைய அடைவார் என கருதினார். வீட்டிற்கு வந்தவரும் மகனிடம் தன் கருத்தை வலியுறுத்தி சொன்னார். சீடனுக்கே சீடனாவதா? யாதவ பிரகாச அதிர்ச்சியாக இருந்தாலும் தாயின் சொல்லி ஏதோ நியாயம் இருப்பதை உணர்ந்தார். அந்த வரதராஜன் சித்தாமதுதான் என்றால் யாரும் தடுக்க இயலும் என்பதை புரிந்து கொண்ட அவர் திருக்கட்சி நம்பியிடம் பேசி பார்ப்போம் என வீடு நோக்கி நடந்தார். நம்பி, தாங்கள் தான் என் பிரச்சனையை பேரருளாளருடன் தீர்வு கேட்டு சொல்ல வேண்டும் என்றால் அன்றிரவில் பேரருளாளருடன் நம்பி இந்த விஷயத்தை சொன்னார். பெருமாள் என்ன சொல்லியிருப்பார் என்று சொல்லாமலே தெரிந்திருக்குமே. அவரும் அதுதான் சரி என சொல்லிவிட்டார். மறுநாள் பெருமாளின் விருப்பத்தை யாதவ பிரகாசன் சொல்லிவிட்டார். திருக்கட்சி நம்பி அன்றிரவில் அவர் கண்ட கனவில் ஒரு தெய்வ சக்தி அவ்வாறே கூறியது. இனியும்
கௌரவம் பார்க்கக்கூடாது என்று கருதி அவர் ராமானுஜரை சந்திக்க முடிவெடுத்து கிளம்பிவிட்டார். இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். ஸ்ரீமத் ராமானுஜாய நமக.